அரசு முதுநிலை ஒப்பந்ததாரர் ஆர் மலையப்பன் அவர்களையும் செட்டியாறு முருகன் அவர்களையும் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரையும் வருக வருகிற ஸ்மார்ட் பாய்ஸ் இளைஞர்கள் சார்பாகவும் பரவாக்கோட்டை கிராமத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றனர். இவர்கள் 4 மட்டுமே பரவாக்கோட்டை அணியினர் விரைவாக தங்களது துவக்க மாட்டியாளர்களை களமிறக்குமாறு அன்பு பூக்கொலை அணியினர் தங்களது தடுப்பு பணியை விரைவாக அமைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் இன்மையால் 3 ஓவர் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. டோர்னமெண்ட் பால் நிவ்யா டபுள் கலர் வெயிட் டென்னிஸ். இப்போ பரவாக்கோட்டை 20K டோர்னமெண்ட்டு கமிட்டி மக்கள் இங்கே இருக்காங்க. டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். டோர்னமெண்ட் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படியே ப்ரைஸ் மணி சொல்லிடுங்க. சும்மா மைக்கில் சொல்லிடுங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும்ல. முதல் பரிசு 20,001 வழங்குபவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன். 2வது பரிசு வழங்குபவர் சு பாஸ்கர் முத்துராமமால் பைனான்ஸ் பரவாக்கோட்டை. 3ஆம் பரிசு வழங்குபவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பரவாக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி அன்பழகன். 4ஆம் பரிசு 8,001 வழங்குபவர்கள் கா ஈஸ்வரன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பரவாக்கோட்டை, சிவா பரவாக்கோட்டை. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோண்ணே? கட்டணம் 2,000. மொத்தமாக எத்தனை டீமு? 16 அணிகளுக்கான போட்டி. ஓகே, மொத்தமாக 4 ப்ரைஸ் வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்போ 2 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க, அப்படி தானே? அதுக்கப்புறமா 2 குவார்ட்டர் ஃபைனல் இருக்கும், ஒரு செமிஃபைனல் இருக்கும், ஒரு ஃபைனல் இருக்கும். அதே மாதிரி குவார்ட்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அவங்களுக்குள்ள மேட்ச் இருக்கும். அவங்களுக்கு வந்து 4th ப்ரைஸ் அல்லது அவங்க ஷேர் பண்ணுறதுனால ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்டில் வந்தோம். நம்ம ஊர் என்ன தாலுகா, என்ன டிஸ்ட்ரிக்ட்? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா பரமடைக்கு போஸ்ட். ஓகே, நம்ம கமிட்டி நேம்னு கிரிக்கெட் டீம் ஸ்மார்ட் பாய்ஸ். என்ன காரணத்தில் இந்த நேம் வந்துச்சு, அதை சொல்லலாமா? எல்லோரும் கொஞ்சம் நல்லா பசங்களாம் நல்லா ஒற்றுமையாக இருந்து பண்ணணும், எல்லா சமுதாயமும் ஒரு விளையாட்டில் ஒன்று சேர்ந்து பண்ணணுங்கிறதுனால எந்த இதுவும் குறிப்பிடாமல் ஸ்மார்ட் பாய்ஸ்னு வச்சுட்டோம். ஓகேண்ணே, நம்ம ஊருக்கு சிறப்புன்னு என்னென்ன சொல்லலாம்? பரவாக்கோட்டைக்கு பல சிறப்பு இருக்குது. அதில் ஏதாவது 1-2? இந்த சுற்று கிராமத்துக்கு கிரிக்கெட் விளையாண்டது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினது, அது மாதிரி எல்லாமே இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்னா ஆடல் பாடல். நடக்கிற ஆடல் பாடல் ரொம்ப சிறப்பாக. ஓகேண்ணே, உண்மையாகவே ஆடல் பாடலுக்குனே ஒரு கேங் இருப்பாங்க எல்லா ஊர்லேயுமே, நிறையா ஃபேன்ஸ் அது நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 20 ரூபா ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்பான்சர்ஸ்லாம் எல்லாமே நல்லா கிடச்சிருச்சா? ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 4th ப்ரைஸ் வரைக்கும் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா வருஷமும் கேட்ட உடனே கொடுத்துருங்க. பிரசிடென்ட் சப்போர்ட், தலைவர் எப்போ போய் பரிசு கேட்டாலும் பரிசு கிடைச்சிடும். இதுபோல் அமைச்சர்கிட்ட வருஷத்தில் ஒரு தடவை அவங்க கட்சி சார்பாக நடத்துறதுல அமைச்சர்கிட்ட எப்போதுமே பரிசு வந்துடும். 1 டே மேட்ச் பிளான் பண்ணியிருக்கீங்க, அது என்ன கான்செப்ட்ல? வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும், எல்லாரும் வெளியூர் டீம் வருவாங்க, படிக்கிற பசங்க, காலேஜ் போகிறவங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அன்றைக்கி லீவுங்கிறதுனால கம்ஃபர்டபுளாக ஒரே நாளில் நடத்தி முடிச்சிருவோம், இழுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் மழை, ஸோ அது அந்த சீசன் வர்றதுனால எப்படியாவது நடத்தி முடிக்கணுங்கிற ஒரு கான்செப்டும் வந்துடும். ஓகேண்ணே, ஸோ 4 கப்பு வச்சுருக்கீங்க. கப்பு ஸ்பான்சர் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், அவர் பேர் மணவாளன். ஓகே, கடை வச்சிருக்காரு, அவர் தான் கப்பு ஸ்பான்சர் பண்ணது. எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்பான்சர் வச்சிருக்கோம். பந்தன் பளிப்பு கொடுத்தது 6 மணி செப்பரேட்டாக எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. தான் மேட்ச் நடத்துகிறோம். ஓகேண்ணே, ஸோ 20 ரூபா ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. 20,000 ரூபா இதுதான் நீங்கள் நடத்துகிற ப்ரைஸ் மணி, ஹையஸ்ட் ப்ரைஸ் மணியா? இல்லை இதுக்கு முன்னாடி இதோட பெரிய மேட்ச்? 20,000 ரூபாங்கிறது இப்போ தான். இதுக்கு முன்னாடி 15,000 10,000 வச்சிருக்கோம். 20,000ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஓகேண்ணே, அதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க கமிட்டி, ஏன்னா ஒரு நாளில் நடத்துறதுனால அதிகபட்சமாகவோ 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி நடத்தி ஃபஸ்ட் ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குவார்ட்டர் ஃபைனல் செமிக்கெல்லாம் கொஞ்சம் ஓவர்ஸ் கூடுதலாக கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடத்தி முடிச்சிருக்காங்க, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது பிளான் இருக்காங்க? இந்த டோர்னமெண்ட் தவிர்த்து அடுத்த டோர்னமெண்ட்டில் ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி வச்சிருக்கானது? ஒரு டீம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, செட்டிங்ஸ் போட்டால் அடுத்து ஒரு டீம், அந்த ஊர் இளைஞர்களை கொஞ்சம் ஒத்துழைப்பு, விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும், அடுத்து அவங்களுக்குள்ள ஒத்துமை வரணுங்கிறதுனால ஒரு டீம் பசங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, ஒரு 18 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். மேட்ச் கட்டாயம் இருக்குது, அந்த மழை காலம் முடிஞ்சோனையோ இல்லை அதுக்கு முன்னாடியே வச்சுருக்கோம். ஓகேண்ணே, அதே மாதிரி நம்மளை கூப்பிட்டுருந்தீங்க. 2வது ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்.
12 மணிக்கு தான் வீட்டில் இருந்து கிளம்பி 2 மணிக்கு தான் இங்கே வந்தேன். அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் எதுவுமே எடுக்கல. ஒரு 8 ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் தானே 8 ஆமாம் 8 ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச் அது எதுவுமே எடுக்க முடியல. நம்ம கரெக்டாக வந்தப்போ செகண்ட் ரவுண்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து எல்லா மேட்சுமே நம்மளும் எடுத்தாச்சு. உள்ளூர் கிரிக்கெட் சேனலில் இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே. உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஈஸ்வரன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்